கிருஷ்ணா என்ற சிறுவன் எப்போதும் புதிய பொம்மைகள், புத்தகங்கள், பொருட்கள் ஆகியவற்றைப் பற்றியே ஆசைப்படுவான். அவரிடம் ஏற்கனவே இருந்த பொருட்கள் 2 நாளுக்குள் அவனுக்கு சலிப்பாகிவிடும். புதியதாக ஒன்றைக் கண்டாலே அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை அவனை பிடிவாதம் பிடிக்கச் செய்யும். ஒரு நாள் அவன் நண்பன் ரமேஷின் வீட்டில் ஒரு பிரகாசமான ரோபோட் பார்த்தான். அதன் விளக்குகள், சத்தம், அசைவுகள் எல்லாம் கிருஷ்ணாவை மயக்கியது. அப்பா, எனக்கும் அதே ரோபோட் வேணும், உடனே வாங்கி தாருங்க என்று பிடிவாதம் பிடித்தான். கிருஷ்ணாவின் அப்பா மெதுவாக சிரித்தார். சரி, இது உன்னை சந்தோஷப்படுத்தும் என்றால் வாங்கித் தருகிறேன். ஆனால் அதை அக்கறையா பயன்படுத்தணும் என்றார். ரோபோட் கிடைத்து முதல் நாள் கிருஷ்ணா அதை கண்மணி போல பார்த்தான். 2ஆம் நாளில் அதை எல்லோருக்கும் காட்டி பெருமைப்பட்டான். 3ஆம் நாளில் ரோபோட் படுக்கையின் ஓரத்தில் தூசியில் இருந்தது. 5ஆம் நாளில் அது பழைய பொம்மைகளோடு சேர்ந்து ஒரு மூலையில் தூக்கி எறியப்பட்டது. அதை பார்த்து அப்பா அமைதியாக கேட்டார், கிருஷ்ணா, இதுதான் நீ திரும்ப திரும்ப ஆசைப்படுகிற சந்தோஷமா? கிருஷ்ணா வெட்கப்பட்டான். அப்பா அவன் பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னார், புதுசா கிடைக்கும் பொருள்தான் சந்தோஷம் தரும் என்பதெல்லாம் மனம் உருவாக்கும் மாயை. அந்த ஆசை மாறினா அந்த சந்தோஷம் கூட மாறிவிடும். அந்த வார்த்தைகள் கிருஷ்ணாவை ஆழமாக தொட்டன. அவன் உணர்ந்தான், உண்மையான மகிழ்ச்சி பொருள் வாங்குவதில் இல்லை, அதை பயன்படுத்துவதில், மதிப்பதில், பாதுகாப்பதில், அனுபவத்தில்தான். அன்றிலிருந்து கிருஷ்ணா ஆசை போக்கில் அல்ல, தேவைக்கு வாழ கற்றுக்கொண்டான். ஆசை உருவாக்கும் சந்தோஷம் தற்காலிகம். மாயையில் மயங்காதே. உண்மையில் எது உனக்கு நல்லதோ அது தரும் சந்தோஷம் நிலையானது. மற்றவை மாயை என்பதை புரிந்து கொண்டான்.